குட்டி செல்லம் படத்தோட இயக்குனர்னா சார்லஸ். என்னோட முன்னாடி படம் நஞ்சுபுரம்னு ஒரு படம் பண்ணேன். இது என்னோட 2வது படம். டெலிவிஷனில் நிறைய தொடர்கள்லாம் இயக்கியிருக்கேன். ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப பர்சனலான ஒரு படம். இது குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அது மேலே பின்னப்பட்ட ஒரு 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 கதை. ஸோ குழந்தைங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு 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 குடும்பத்துக்கான கதை. ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு குழந்தை வரும்போது அந்த குடும்பமே அது மாறும். ஸோ அந்த அந்த குழந்தையே மையமாக மாறும் அப்படின்ற விஷயங்கள் தான் அதை அந்த இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு இந்த கதைக்கு இன்ஸ்பிரேஷன். ஸோ ஒரு குழந்தையை மையப்படுத்தின பல தனி தொடர்கள், தனி கதை தொடர்கள் இதில் இருக்கும். இதெல்லாம் எப்படி பின்னப்பட்டிருக்கு, எப்படி ஒரு திரைக்கதையாக ஒரு படமாக அது மாறுதுங்கிறது தான் இதோட மேஜிக். இந்த திரைக்கதையில் இருக்கிற ஒரு புதுமையான அம்சம். அது ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க. இதோட திரைக்கதை அமைப்பு ரொம்பவே ரொம்ப ரெகுலரான ஒரு ஒரு ஹீரோ, ஹீரோயின், வில்லன், காமெடியன்கிற மாதிரியான ஒரு ரெகுலர் பேட்டர்ன் இல்லாத வேற ஒரு திரைக்கதை அமைப்பு. ஸோ இதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் முதல்ல வேணும். ஸோ அந்தோனி சார் வந்து எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசர். அவர் நீண்ட காலம் ஒரு டெலிவிஷன்லலாம் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ரொம்ப ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டாகவே அவர்கிட்ட பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஸோ அந்த காலத்துலேருந்து ஆன ஒரு நட்பு. ஸோ அதெல்லாம் தான் இந்த படத்தை இன்னொன்று இந்த இந்த கதையை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக அவர் கிடைச்சார் எங்களுக்கு. அப்புறம் இதோட கேமராமேன் விஜய் ஆம்ஸ்ட்ராங், எடிட்டர் பிரவீன் பாஸ்கர், மியூசிக் டைரக்டர் முக்கியமாக வேத் சங்கர். இவங்க எல்லாமே இந்த படம் மூலமாக ஒரு முக்கியமான இடத்துக்கு அடைவாங்க நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா எல்லாரோட உழைப்பும் வந்து இந்த படம் பார்த்து முடிகிற போது எல்லாரும் தனித்து அதை பற்றி பேசுவாங்க. ஒரு 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 நல்ல ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டரோட முக்கியமான முக்கியமான லான்ச்சிங்காக இந்த படம் அமைஞ்சிருக்கும். அந்த நம்பிக்கையை நான் சொல்ல முடியும். இந்த படத்தில் ஒரு முக்கியமான பகுதி இருக்குது. ஒரு 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 பாடல், ஒரு ஒரு பக்தி பாட்டெலாம் வேணும்னு நினச்சேன். பக்தி பாட்டுங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லிரிக்லாம் போட்டோம்னா அது வேறு மாதிரி வந்துருமோங்கிற ஒரு இது இருந்தது. அப்புறம் திருவாசகத்துலேருந்து எடுத்து பண்ணலான்னு முடிவு பண்ணோம். ஸோ இளையராஜா மாதிரி ஒரு பெரிய ஜெயண்ட் வந்து திருவாசகத்தை பாட்டாக பண்ணியிருக்கார். ஸோ அந்த அதிலிருந்து நம்ம எடுத்து பண்ணுறோங்கும்போது எல்லாருமே அதை கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்கன்ற பயம் எங்களுக்கு இருந்தது. ஸோ வேசங்கர்ன்ற மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யங்ஸ்டர். ஸோ அவர்கிட்ட நான் வந்து இதை பற்றி சொல்லும்போது அவருக்கு நான் அந்த திருவாசக செய்யுளையே வந்து நான் தேர்ந்தெடுத்த செய்யுள் தான் இந்த செய்யுளை டியூனாக பண்ணணும்னு சொல்லி தான் கொடுத்தது. ஸோ அந்த தேர்ந்தெடுத்த செய்யுளையே நான் வந்து இங்கிலீஷில் தான் டைப் பண்ணி அனுப்ப வேண்டியிருந்தது. ஸோ அவர் தமிழ் வாசிக்கிறதே பிரச்சனை இருந்தது. ஸோ எனக்கு நிறைய டவுட் இருந்தது. ஸோ அந்த பாட்டுக்கு ஒரு டியூன் கம்போஸ் பண்ணார். கேட்க ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்புறம் அதுக்கு வாய்ஸ் வந்து பல்ராம்னு முடிவு பண்ணோம். எனக்கு காற்றின் மொழி படத்து பாட்டிலேருந்தே எனக்கு பல்ராம் மேலே ஒரு பெரிய ஒரு இது உண்டு. ஸோ அவர் பாடினா நல்லாயிருக்கும்னு முடிவு பண்ணோம். அப்போது எங்களுக்கு இதில் ஒரு விஷயம், நான் இந்த பாட்டு வந்து ஒரு பக்தியாக இருக்கும். அதே சமயத்தில் இதில் ஒரு ஒரு ஆழமான ஒரு சோகம் இருக்குது. அது யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு ஆழமான சோகம். ஸோ அந்த சோகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் வேணும்னு நினச்சேன். அதுக்கு நான் ஒரு ஷெனாய் வேணும்னு நினச்சேன். ஸோ அந்த ஷெனாயோட நான் மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு ஸ்டூடியோவில் அந்த பாட்டை கேட்கும்போது அது நிஜமாக எனக்கு ஒரு ஆன்மீக அனுபவமாக தான் இருந்தது. அது எப்படி நான் ஒரு பக்தி பாட்டாக பாட ஆரம்பித்தானோ அந்த பாட்டு முழுமையாகி கேட்கும்போது கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு ஆன்மீக அனுபவத்தை அந்த பாட்டு கொடுத்தது. அதோட ஷெனாய் மியூசிக்கும் குரலும் வார்த்தைகளும். ஸோ அந்த ஒன்று என் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் அந்த பாட்டை பண்ணது.